ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் டிராவல். இன்னைக்கு நாங்கள் வைரமாளிகை ஸ்டாப் வந்திருக்கோம். டின்னருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம். போயிட்டு வீட்டில் போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ரூஃப் டாப் போய் பார்க்கலாம். நாங்க இப்ப ரூஃப் டாப் வந்தாச்சு, வாங்க. மட்டன் பெப்பர் மசாலா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சிக்கன் லாலிபாப், அப்புறம் சிக்கன் டிக்கா மசாலா அதுவும் வச்சிருக்கேன். அப்புறம் சால்னாவும் இருக்கு. இப்போ நம்ம ரோட்டி, பரோட்டா, நான் எல்லாமே இருக்கு. நம்ம பரோட்டா எடுக்கலாம். பரோட்டா கூட நான் வந்து 2 கிரேவி எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் பெப்பர் மசாலாவும் சிக்கன் டிக்கா மசாலாவும். அந்த வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஹாட்டாகவே இருக்குது. டைமும் ஆயிடுச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்து எப்படியும் ஒரு 1/2 hour ஆகுது இருக்கும். நல்லா இருக்கு. சிக்கன் மசாலா நல்லா ஜூஸியாக இருக்குது. பீஸ் வந்து நல்லா டிக்கா வந்து சிக்கன் டிக்கா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் வந்து டொமேட்டோ, ஆனியன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனியன் வந்து வதக்கிட்டு போட்டிருக்காங்க. டொமேட்டோ மட்டும் அரைச்சிட்டு போட்டிருக்காங்க. கோரியண்டர் லீவ்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதோட ஃப்ளேவர் இருக்குது. மசாலா எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது சிக்கன் டிக்கா மசாலா. நெக்ஸ்ட்டு மட்டன் பெப்பர் மசாலா. சூப்பர் சாஃப்டாக இருக்குது மட்டன். அப்படியே பிக்கும்போதே நல்லா பிஞ்சிட்டு வருது நம்ம எடுக்கும்போதே. நல்லா மட்டன் ஃப்ளேவரும் பெப்பரும் அப்புறம் அதில் வந்து மசாலா எல்லாமே அதோட ஃப்ளேவரும் தான் அதில் இருக்குது. நல்லா இருக்குது. மட்டன் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மட்டன் பெப்பர் மசாலா நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. பரோட்டா கூட நெக்ஸ்ட் சிக்கன் லாலிபாப். நல்லா இருக்குது. இது நம்ம அங்கேயே வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் சாகி ஆகிட்டு, பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ரைத்தாவும் எடுத்துக்கலாம். அப்புறம் பரோட்டா சால்னா அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சால்னா தான் ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலையுமே. இங்கே பிளைன் சால்னா தான். அதனால் இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வைரமாளிகையில் நல்ல திக்கான பரோட்டா. இந்த சால்னா வந்து மைல்டாக இருக்குது. நம்ம கோரியண்டர் லீவ்ஸ் இருக்கும்ல அதோட ஃப்ளேவர் அதுதான் நிறைய இருந்த மாதிரி இருக்குது. இதை விட இந்த கிரேவிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பிளைன் சால்னாவை விட மட்டன் பெப்பர் மசாலாவும் சிக்கன் டிக்கா மசாலாவும் சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுக்குள்ள பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிட்ட வந்துருக்கு.